சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/6/2026 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 9ஆம் நாள், நவமி திதி இன்று மாலை 4:40 வரை, ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று காலை 11:54 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வருமானமுள்ள யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஆனாலும் அந்த விரயச்சனியை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல பிரயாணங்கள் தேவைப்படுகின்ற ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல போன இடத்துல சந்திக்க போனவர் அப்படியே இருந்து நம்மளுடைய வார்த்தைகள், நம்முடைய இது எல்லாத்தையும் முழுசாக கேட்டு நமக்கு ஒரு ஃபேவர் பண்ணார்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான பிரயாணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், செலவுகள் இருந்தாலும் கூட குடும்பத்திற்கு தேவையான கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நல்ல விதமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் விவசாயம் கை கொடுக்காமல் போன மாதிரிலாம் எந்த விதத்திலையும் இப்போதைக்கு ஆகாது. இந்த வருடம் முழுக்கவே நல்ல விதமாக விவசாய அமைப்புகள், அதைவிட முக்கியமாக அதற்கேற்றாற் போல ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிலும் ஒரு நிறைவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாகவே ஆண் பெண் இருபாலாருக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் வயதிற்கேற்றாற் போல நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்தில் சனி பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறது தொட்டது துலங்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். இன்னும் சில மாதங்களுக்கு இது நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்து சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய நன்மைகளை தரும்ன்றதுனால போட்டிகளில் வெற்றிகள், முக்கியமாக விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய பருவத்தில் ஒரு 18, 19, 20 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்து ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். மாவட்டத்தில் போட்டிகளில் ஜெயிக்கணும், மாநிலத்தில் ஜெயிக்கணும், தேசிய அளவில் ஜெயிக்கணும், சர்வதேச அளவில் சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விளையாட்டு ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு திருப்திகரமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு தொழில் நல்லா இருக்கிறது, வேலை நல்லா இருக்கிறது, லாபங்கள் கிடைக்கிறது. ஒரு இதுவரைக்குமே மந்தமாக இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் மாறக்கூடிய முன்னேற்றம் கண்ணெதிரே தெரிகின்றது என்பதை நாமே உணரக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 2 10ஆம் இடங்கள் இன்றைக்கு தொடர்புகளில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் சனியின் சுபத்துவத்தின் காரணமாக வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மெஷினரிஸ் தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேங்க, ஒரு 10 பேர், 100 பேர், 1000 பேர், அவரவருடைய தகுதிக்கேற்றாற் போல் ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கிறேன், அதிலேயே உழன்று கொண்டு இருக்கிறேன், கீழையும் போகலை மேலேயும் போகலை, கஷ்டத்தோட கஷ்டமாக வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு தறி போட்டு வேலை செய்கிறேன், அல்லது ஒரு சின்ன கார் வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன், 2 வீலர் வச்சுருந்து அதன் மூலமாக தொழில் செய்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வருமானங்கள் கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு. வருமானங்கள் கூடுதலாக வரணும்னா உடனே எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும்னு அர்த்தம் இல்லை. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல நீங்கள் எவ்வளவு சம்பாதிப்பதற்கு தகுதியும் உயரமும் கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ அந்த வருமானங்கள் நன்றாக வரக்கூடிய அமைப்பு. நேற்று வந்ததை விட இன்றைக்கு 1 மடங்கு ஜாஸ்தியாக வரக்கூடிய அமைப்புன்னு மிதனராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் தடையின்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் எதெல்லாம் தட்டி தட்டி போச்சோ, கல்யாணம் தட்டி போகுது, புத்திரபாக்கியம் தட்டி போகுது, தொழில் நல்லா இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்க முடியல, எல்லாவற்றிலும் குழப்பம், குடும்பத்திற்குள்ளும் குழப்பம், கணவன் மனைவி பிரிவினை, கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியாக தலை சுற்றி போகின்ற அளவிற்கு பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்பா அம்மா தந்த சொத்தை அனுபவிக்க முடியல, குறிப்பாக தாத்தன் பாட்டின் பூர்வீகத்திலேயே இருக்க முடியல, சொத்துக்களில் பங்காளி பிரச்சனைகள் இருக்கிறது, அவர் கேஸ் போட்டிருக்கிறார், இவர் கேஸ் போட்டிருக்கிறாரு, சொத்து இருக்கிறது தான் பேர். அதாவது தெலுங்கில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, பேரு தான் பெத்த பேர், தாக நீல் இல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக எல்லாம் இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னும் ஒரு வருடத்திற்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்தில் சனி இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையினால் சனி பகவான் தன்னுடைய கெட்டவைகளை அடக்கி கொண்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரிய கஷ்டங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லைன்றதை இந்த இடத்துல ராசி பலனில் அடிக்கடி பதிவு பண்ணுறேன். போங்க சார், நீங்கள் நானே இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், எனக்கு அது போச்சு இது போச்சு, என்னுடைய உழைப்பு வீணாக போய்கிட்டு இருக்கு, ஆஃபீஸில் கெட்ட பேர் ஆகிக்கிட்டு இருக்கு, வேலை போச்சுங்க, தொழில் நல்லா இல்லைங்க, வியாபாரம் நல்லா இல்லைங்க, நீங்கள் தாங்க ராசி பலனை நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கோச்சார வேதை என்கின்ற அமைப்பின் காரணமாக பெரிய கஷ்டங்கள், பெரிய அமைப்புகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன சின்ன சாதகமற்ற ஒரு பின்னடைவுகளை மட்டும்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி கொடுத்து கொண்டிருக்கிறார். அது கூட இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே டக்கு டக்குன்னு அப்படியே நிவர்த்தியாகும்ன்றதாங்க உண்மை. குறிப்பாக இப்போது பூர நட்சத்திரக்காரர்கள் நல்லா இல்லை, போன வருஷம் ஃபுல்லாக மக நட்சத்திரக்காரர்கள் நல்லா இல்லை, இன்னும் ஒரு 10 மாத காலத்திற்கு அப்படியே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் கூட முடிவில் சிம்மராசிக்குத்தான் வெற்றி என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக, இளைஞர்களுக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது தெரிய வருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதையும் ஒரு சமாளிக்கக்கூடிய தைரியங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு காதல் பிரேக்கப் ஆகிடுமோன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். அந்தளவுக்கு இப்போதைக்கு மனம் அப்படியே ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள்னு சொல்லுவோம்ல, எதை தொட்டாலும் இந்த மனுஷன் சந்தேகப்படுறான், எதை தொட்டாலும் இந்த பொண்ணு சந்தேகப்படுதுன்ட்டு ஒரு இளையவர்களுக்கு ஒருவரின் மேல் ஒருவர் சந்தேகம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவில் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அல்லது மனைவிக்கு ஒர்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னு மனைவியின் பேரில் கணவர்கள் கொஞ்சம் அக்கறைப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழிலில் கூட இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் வரும். நண்பர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, நான் தான் உழைக்கிறேன், இருந்தாலும் சும்மா காசு எடுத்துகிட்டு போகிறாருங்கன்ற மாதிரியாக எதிலும் ஒரு திருப்தி இல்லாத நிலைமைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சனியின் மூலமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, நீங்கள் முன்ன சரியாக சொன்னால் ஒத்துக்குவீங்க, இப்போ எதையுமே ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்ட்டு மற்றவர்கள் உங்களை குறை சொல்லக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இன்றைக்கு. துளாராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நல்ல மாற்றங்கள் கண்ணெதிரே தெரியக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. வாழ்க்கை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், மதிப்பு மரியாதை நல்லாயிருக்கும், எல்லாவற்றையும் நம்மளால் சமாளிக்க முடியும்னு ஒரு தெம்பு கிடைக்கும் பாருங்கள். அந்த தெம்பு இன்றைக்கி கண்டிப்பாக அத்தனை துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வரப்போகின்ற நாட்கள் ஒரு 3 வருடங்களுக்காவது கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. சுக்கிரன் கூட இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ஆக எதையும் தைரியமாக ஆரம்பிக்கக்கூடிய, தைரியமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல என்ன காரகத்துவ என்ன ஆதிபத்திய அமைப்புகளில் தசாபுக்தி நடக்குதோ அது உங்களுக்கு நல்லா இருக்கும். சிலருக்கு கடன் ஒழியும், சிலருக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும், சிலருக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சிலருக்கு அண்ணன் தம்பி உறவுகள் நல்லாயிருக்கும், தொழில் முன்னேற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும், சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. இதெல்லாம் இந்த மாதத்துலேயே அப்படியே வரப்போகுது. சம்பள உயர்வு, தொழில் முன்னேற்றம், சிலருக்கு வெளியே சொல்ல முடியாத சைடு இன்கம்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இன்றைக்கு பஞ்சமாதிபதியின் பார்வையோடு சனி அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பால்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பக்கம் பிள்ளைய நினச்சி சந்தோஷம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பிள்ளை இதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது, அதுக்கும் ஒத்த மாட்டேங்குது, பிடிவாதமாக இருக்கேன்னு பெற்றவர்கள் நினைப்பீங்க. பிள்ளை உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார், தூர இடத்துல இருக்கிறார், அங்கே இருக்கிறார், ஏஎம்மாக இருக்கிறார், ஜிஎம்மாக இருக்கிறார், டீம் லீடராக இருக்கிறார், அவர் தான் கம்பெனியவே தாங்கிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் எங்கே சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றார், கல்யாணம் இதை பண்ண மாட்டேன்றார், அதை பண்ண மாட்டேன்றார், மனசில் ஒன்று வச்சுருக்கிறார், பொண்ணும் அப்படி தான் இருக்குன்ற மாதிரியாக பிள்ளைகளுடைய உயர்நிலைமையை பற்றி கொஞ்சம் மனசில் சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் அதே உயர்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளை நம்மளை மதிக்க மாட்டேங்குது ஐயா என்கின்ற மாதிரியாக இந்த பக்கமும் பிள்ளைகளை விட்டு கொடுக்க முடியாமல், இந்த பக்கமும் பிள்ளைகளை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு 10-20 நாட்களுக்கு அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தோன்றக்கூடிய செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மருத்துவம் பலிக்காமல் இருந்தது. பிள்ளை பாக்கியம் என்ன கிடைக்கவே இல்லைங்க, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்குவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ பலிதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புன்னு விருச்சிகத்திற்கு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட ராசிநாதனுடைய உச்சம், ராசிநாதனுடைய வீட்டின் இருப்பு என்கின்ற அமைப்பில் எல்லாம் நிறைவாக சனி பகவான் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வீடு சார்ந்த விஷயங்களில் தெளிவின்மை இருந்தவர்களுக்கு இப்போது தெளிவுகள் கிடைக்கும். வாடகை வீட்டிலேருந்து ஒத்தி வீட்டுக்கு லீஸுக்கு போயிடலாமா, அல்லது புதுசாகவே ஒரு வீடு இங்கே இருக்கிற இடத்த கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு சொந்த ஊர்லேயோ அல்லது இருக்கின்ற ஊர்லேயோ ஒரு வீடை கட்டிக்கலாமா, எவ்வளவு நாள் தான் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறது. இந்த பாருங்கள், நமக்கு பின்னாடி படித்தவர், நமக்கு முன்னாடி இருந்தவர், பக்கத்து வீட்டுக்காரர், எதிர்த்த வீட்டுக்காரர் கஷ்டத்தோட கஷ்டமாக ஒரு வீட்டை கட்டிட்டாரு, நம்ம எப்போங்க கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு டிஸ்கஸ் நடக்கக்கூடிய நாளாக வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதோ, ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள அட்வான்ஸ் கொடுக்குறதோ, ஒரு நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்குறதோ, அல்லது வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, ஃப்ளாட் வாங்குறதுன்ற மாதிரியான விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த உடல்நிலை அமைப்புகள் நல்லாவே தேறி வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு உன்னதமான நாளாக இந்த நாள் இருக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருப்பதால் எல்லாவற்றிலும் ஒரு முதன்மை தன்மை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அடுத்தவங்களை நம்பியே இருந்தவங்க இனிமேல் உங்களை நம்பி 10 பேர் 100 பேர் வரப்போகிறாங்கன்றதை உணர்ந்துக்கிற நாளாக இருக்கும். பிள்ளையை நம்பியிருந்தேன், புருஷனை நம்பியிருந்தேன், பொண்டாட்டியை நம்பியிருந்தேன், அண்ணனை நம்பியிருந்தேன், தம்பியை நம்பியிருந்தேன், அம்மா அப்பாவை நம்பியிருந்தேன் என்ற நிலைமைகள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது மாறப்போகிறது. நீங்களே சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்பு, உங்களால் மற்றவர்கள் பிழைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இது வயதிற்கேற்றார் போல் இருக்கும். பெரிய அளவில் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே மெதுவாகத்தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை நீங்களே வெளியில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய மகரத்திற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கோர்ட்டுக்கிட்டுன்னு போய்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து கொஞ்சம், அதாவது பெரியவங்க இருங்கப்பா, ஒன்றும் பெருசாக இது போகாதீங்க, அப்படி போகாதீங்க, கோர்ட்டுக்கு போனால் கூட எல்லாம் தீர்ந்துருமா என்ன, நம்ம மனசில் தான் எல்லாம் இருக்குன்ற மாதிரியாக குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அப்பா அம்மா பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு 4 பேர் கூடி நின்று நமக்குள்ளேயே தீர்த்துக்குவோன்ற மாதிரியாக மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மேற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரும். மேற்கு திசைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிளியர் ஆகக்கூடிய அமைப்புகள். ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் இங்கே வந்துடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, அங்கேயே இருப்பேனா இங்கே வருவனான்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கேயே இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் குழப்பமும் அதன் பிறகு மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
ஒரு பெருசாக பூதம் கிளம்ப போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கலக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே இது பூதம் இல்லை, ஒரு சின்ன எலி அப்படின்னு புஸ்வானமாக போகக்கூடிய அமைப்பு இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. முதல்ல காலையிலிருந்து ஒரு 3 மணி வரைக்குமே மனசு கொஞ்சம் கலக்கமாக, எதற்காக நினச்சி பயப்படுறோம் அப்படின்றதுக்காகன இதெல்லாம் இளையவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். என்ன நினச்சி எதுக்காக பயப்படுறோம், தைரியமாக தானே இருக்கணுன்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் 11 மணி வரைக்கும் ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் இருக்கும். 3 மணிக்கு பிறகு உண்மையிலேயே எதுவுமே இல்லைங்க, நம்ம நல்லா தான் இருக்கிறோன்ற ஒரு தைரியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதிலும் வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் நல்ல வியாபாரம் நடக்குங்க. போட்டிகள் அப்படியே ஒழியக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் நம்மளை வெறுமனே கண் திருஷ்டிக்காக ஒரு பொறாமை கண்ணோட்டத்தோடு நம்மளை வேணும்னே கெடுக்கிறதுக்காக செயல்பட்டவங்க எல்லாருமே உங்களை இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வியாபாரம் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே போட்டிகள் ஒழியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வி. நல்ல நாளில் எதையும் ஒன்று ஆரம்பிச்சிட்டா, நல்ல நேரத்தில், ராகாலம் இல்லைங்க, யமகண்டம் இல்லைங்க, அருமையான நேரம், நீங்கள் ஒரு ஹோரை சொல்கிறீங்க, இதில் ஒன்று ஆரம்பிச்சிட்டா எல்லாமே நல்லா இருக்குமா? அப்போ இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னு ஒரு நீண்ட கேள்வியை கேட்டிருக்கிறார். நான் அவருக்கு திருப்பி கேட்குறேன். நல்ல நேரம் பார்த்து தான் ஒரு கணவன் ஒரு ஆணையும் பெண்ணையும் புருஷன் பொண்டாட்டியை அணைச்சி வைக்கிறோம். இன்றைக்கி உலக அமைப்புகளில் ஒரு 10%ஓ 20%ஓ அந்த திருமணங்கள் ஒரு 1000 பேர் 2000 பேர் இருந்து கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க. பத்திரிகைகள்லேயோ அல்லது நம்முடைய தொலைக்காட்சி ஊடகங்களே வரக்கூடிய சில செய்திகள்லாம் மனசை அப்படியே கலங்க வைக்குது. கோடிக்கணக்கில் அவ்வளவு வரதட்சணை கொடுத்து இவ்வளோ வரதட்சணை கொடுத்து கிராண்டாக கல்யாணம் பண்ணி அந்த பெண் குழந்தை இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்குது, அல்லது இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. விஐபிகள் பிரபலமானவர்களுடைய குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா இப்போ 2வது திருமணம் சகஜமாகி போயிடுச்சு. உங்கள் கேள்விக்கே வருவோம். அவங்க எல்லாருமே நல்ல நேரம் பார்த்து நல்ல மைனூட்டான அமைப்புகள் பார்த்து தான் அந்த கல்யாணத்தை நடத்தியிருந்தாங்க. அந்த கல்யாணங்கள் நிலைக்கிறது இல்லையே. அப்படின்னா இந்த நல்ல நேரம் நல்ல நாள் என்பது பொதுவானது. பஞ்சாங்கங்களில் சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்ம அதெல்லாம் தாண்டி அமைப்புகளில் வந்திருக்கிறோம். முதல்ல ஆரம்பத்தில் பஞ்சாங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதே ஒரு மனிதனுடைய பொதுவான நேரத்திற்காகத்தான். இன்றைக்கு நல்ல நாளா, இன்றைக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குமா? இந்த ராகு காலம்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த ராகு காலத்தை எல்லாருமே தவிர்க்கிறோம். ராகு காலத்தில் நல்லதே நடக்கிறது இல்லையா? ராகு காலத்தில் தான் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆக இந்த நல்ல நாள் நல்ல நேரம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. இது ஜோதிடத்தின் ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இன்றைக்கு ஜோதிடம் எல்லா கலைகளும் எல்லா தொழில்களும் அப்டேட் ஆகியிருக்கிற மாதிரி பொதுவானதாக ஆரம்பித்த இந்த ஜோதிட சாஸ்திரம் இன்றைக்கு தனி மனிதனுக்கு ஒரு நல்ல காலம் எப்போ வரும், நல்ல நேரம் எப்போ வரும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முன்னேறி இருக்கின்றதான் உண்மை. ஆக இந்த பொதுவான நல்ல நாள் நல்ல நேரத்தை விடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் இன்றைக்கி நல்ல நாளா, இன்றைக்கி நல்ல நேரமா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது சார்ந்த அமைப்புகளில் நல்ல அந்தரம் நல்ல நாள்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய ஒரு நாளை, ஒரு வாரத்தை, ஒரு மாதத்தை, ஒரு வருடத்தை, 10 வருடத்தை பிரிக்கக்கூடிய கணக்குகள் எங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. இதைத்தான் நாங்கள் தசா புக்தி அந்தரம் அப்படின்னு சித்திரம் சூட்சுமம்னு பிரிச்சுக்கிட்டே போவோம். ஒரு தசா என்பது ஒரு 6 வருடம் கொண்டது சூரிய தசை. ஒரு புக்தி என்பது அதில் ஒரு 3 மாதம் கொண்டது. அதற்குள்ள அந்தரம் என்பது ஒரு 30 நாள் கொண்டதுன்னு எல்லாம் இருக்குது. அப்போ அந்த சூரிய தசை 6 வருஷம் நல்லா இருக்குமானா அந்த சூரிய தசையில் நீங்கள் ராகு காலத்தில் செஞ்சாலும் ஆரம்பித்தாலும் அமங்கலம்னு சொல்லப்படக்கூடிய சுபமாக இல்லாத கரிநாளில் ஏதாவது நான் ஆரம்பித்தாலும் இன்றைக்கி முகூர்த்த நாளே இல்லைங்க, இந்த நாள் நல்லாவே இல்லைங்கன்னு நினச்சாலும் இருந்தாலும் அந்த நாளில் நல்ல தசாபுக்தி இருக்கக்கூடிய உங்களுடைய அமைப்பில் நல்ல காலம் இருக்கக்கூடிய அந்த 6 வருடங்கள்லையும் நீங்கள் என்னைக்கு செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் செவ்வாய் சனி நம்ம எந்த விதத்துலையும் செய்கிறதில்ல. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நம்ம முகூர்த்தம் நல்ல நாட்களை செய்யவே மாட்டோம். ஒருவருக்கு சந்திர தசை நடக்கிறது அல்லது சூரிய தசை நடக்கிறது 6-10 வருடங்களுக்கு அவருக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அவர் செவ்வாய்க்கிழமையே கல்யாணம் ஆனாலும் சனிக்கிழமையே கல்யாணம் பண்ணாலும் அவருக்கு நல்லா தான் இருக்கும். ஆக அந்த நல்ல நேரம் நல்ல காலம் என்பது பொதுவானது.
உங்களுக்கு ஒரு காலகட்டம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அந்த காலகட்டம் முழுக்க நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லாயிருக்கும். அந்த காலகட்டங்கள் முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு சாதகமற்ற காலகட்டங்கள் ஆரம்பித்தால் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு கை கொடுக்காது. ஆகவே பொதுவான நல்ல நேரத்தையும் நல்ல நாளையும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உங்களுடைய ஜாதகப்படி நமக்கு இப்போது நல்ல காலம் இருக்கிறதா நல்ல நேரம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.